أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இரண்டாவது 10 நாட்கள் நிறைவடையும் சூழலில் மூன்றாவது 10 நாட்களை எதிர்நோக்கி இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் இறைவனை தொழுது நன்மைகளையும் இறை அருளையும் பெறுவதற்கு நாம் ஒன்று போல் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்து அவனுடைய அருட்கொடைகளை, அருள் வளங்களை இம்மையிலும் மறுமையிலும் நிரப்பமாக நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, முதல் 10 நாட்கள் ரஹமத்துடைய நாட்கள். ரமலானின் இரண்டாவது 10 நாட்கள் மக்ஃபிரத்துடைய நாட்கள், பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஆகச் சிறந்த நாட்கள். மூன்றாவது 10 நாட்கள் நரக விடுதலையை ரப்பிடத்திலே கேட்கக்கூடிய நாட்கள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் மேற்கூறிய வசனத்தில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடத்தில் சொல்வதை விட இரக்கத்தோடும் ஈகையோடும் பாசத்தோடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுக்கு சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஏன் தெரியுமா? நரகத்தினுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அங்கே எரிபொருளாக இருக்கின்ற மனிதர்களில் ஒருவராக நாம் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா ஆசைப்படுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகத்தை விட்டும் நம்மையும் நம் சந்ததிகள், முன்னோர்கள், உலக முஃமின்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானார். அந்த நரகத்திலே இறைவனுக்கு எள்ளளவும் மாறு செய்யாத, இறைவன் என்ன சொன்னானோ அதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய வானவர்கள், பலமிக்க வானவர்கள் உண்டு என்பதையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறார். அன்பானவர்களே, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்குண்டான உகந்த நாட்களாக ரமலானுடைய மூன்றாவது 10 நாட்கள் இருக்கிறது என்கிற போது, முதல்ல நரகம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் அறிந்து கொண்டால், ஒரு தேர்வு என்பது எவ்வளவு கடினம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அதற்காக எப்படி தயார்படுத்தி கொள்ளுமோ அதுபோல நரகத்தினுடைய கொடுமைகள் என்ன என்பதை நாம் ஓரளவு தெரிந்து கொண்டால் அந்த நரகத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான காரியத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யலாம். இந்த உலகத்தில்
நம்முடைய மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவர்களும் சந்தோஷமாக இருக்கணும் என்கிற ஒரே காரணத்திற்காக அதிகாலையில் எழுந்தது முதல் உறங்கும் நேரம் வரைக்கும் குடும்பத்தாருடைய சிந்தனையிலேயே மனிதன் சுற்றி வருவதை நாம் பார்க்க முடியும். வெயிலாக இருந்தாலும், கடும் குளிராக இருந்தாலும், பனியாக இருந்தாலும், கடுமையான வெப்ப நாட்களாக இருந்தாலும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் கோடான கோடி மக்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. தன்னுடைய ஒரு ஜான் வயிற்றுக்கா மனிதன் கஷ்டப்படுகிறான்? இல்லை. தான் நேசிக்கக்கூடிய மனைவி மக்களுக்காக, பெற்றவர்களுக்காக மனிதன் சிரமப்படுகிறான். கஷ்டத்தை கூட அவன் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறான். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய குடும்பத்தார்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதன் வாய்விட்டு சொல்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்தார்கள் துன்யாவை கடந்தும் நாளை மறுமையிலும் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நாம் சில காரியத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்யணும். அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும், அவர்களை நாம் கவனிக்க வேண்டும், நன்மையை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் ஓதுகிறார்களா, தொழுகிறார்களா, என்ன பேசுகிறார்கள், அது நன்மையா, அது தீமையா, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் கண்காணித்து அவர்களை சீர்படுத்தி அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் நம்மவர்களுக்கு உண்டு. அதனால தானே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதற்காக வேண்டித்தான். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முடித்து விடவில்லை, உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நரகம் என்பது மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரொம்ப கொடூரமான ஒரு இடம். இந்த உலகத்தில் மனிதன் நடக்கிறான் என்று சொன்னால் கால்களால் நடக்கிறான். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. கால் இல்லாதவன், ஊனமானவன், கரங்களால் அதனுடைய உதவி கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவன் கடக்கிறான். நாளை மறுமை நாளில் மனிதன் ஒரு பாவி எப்படி எழுப்பப்படுவான் என்பதை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாவிகள் மறுமை நாளில் முகம் குப்புற எழுப்பப்படுவார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், முகம் குப்புற எப்படி நடக்க முடியும்? ஏன்னா இதுவரை யாரையும் அப்படி பார்த்தது இல்லை. முகம் குப்புற ஒரு மனிதன் எப்படி நடக்கிட முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள், கால்களால் நடக்க வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு முகம் குப்புற நடக்க வைப்பது ரொம்ப எளிது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலைதான் பாவிகளுக்கு, நரகவாதிகளுக்கு இருக்கும் என்பதை நாம் புரியணும். அந்த நரகத்தினுடைய நெருப்பு என்று நாம் சொல்கின்ற போதே நாம் இந்த உலகத்தில் கண்ணால் காணுகின்ற நெருப்பு தான் நம்முடைய ஞாபகத்திற்கு வரும். அதை தாண்டி நாம் என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. இதை விட அதிகமாக சுடும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் என்ன செய்யலாம், நாம் நினைக்கலாமே தவிர அதை உறுதியாக எவ்வளவு கடுமையானது என்பதை நம்மால் சொல்லிட முடியாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இந்த உலகத்தினுடைய நெருப்பு இருக்கிறதே, இது நரகத்தினுடைய நெருப்பில் 70 ஒரு பங்கு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த நெருப்பை விட 69 மடங்கு ரொம்ப உஷ்ணம் உள்ளது என்பதை நாம் புரியணும். நாம் விறகு அடுப்பில் எரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பினுடைய உஷ்ணம் ஒரு விதமாக இருக்கும். ஸ்டவ் அடுப்பில் எரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய உஷ்ணம் வேறு விதமாக இருக்கும். வெல்டிங் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பும் இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். உடல்களை எரிப்பதற்காக வேண்டிய நெருப்பு வைத்திருக்கிறார்களே, அது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதையும் கடந்த எவ்வளவோ நெருப்புகள் உலகத்திலேயே உண்டு.
ஆக எவை அதிகமாக இருக்கிறத உலகத்தில் அதைவிட 69 மடங்கு அதிகமான தன்மை உள்ளது, பொசுக்கக்கூடிய தன்மை கொண்டது நரகத்தினுடைய நெருப்பு என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றார். அந்த நெருப்பை விட்டு நாம் என்ன செய்யணும்? பாதுகாப்பு பெறணுமா இல்லையா? இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நரக நெருப்பை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடணும். நரகத்தினுடைய ஆழம் எப்படிப்பட்டது அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த உம்மத்துமார்களுக்கு நபிகளார் சொல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா நபி அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? தீனை சொல்வது. தீன் என்பது இபாதத்து சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வு முறை எப்படி இருக்கணும் என்பதை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் ஏராளம். நீ இப்படி நடக்கணும், இப்படி பேசணும், இப்படி பழகணும், இவைகளெல்லாம் உனக்கு நன்மையை தரும், சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இது பாவம், இதை நீ செய்தால் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொன்றையும் அடையாளப்படுத்தி காட்டியவர்கள். அன்பானவர்களே, அந்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென ஒரு சப்தம். நபி மட்டுமல்ல, நபி தோழர்களும் திரும்பி பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சப்தம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இப்போ ஒரு சப்தம் கேட்டுச்சே, அது உங்களுக்கெல்லாம் கேட்டுச்சான்னு கேட்டாங்க. ஆம் என்று சஹாபாக்கள் சொன்னபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சப்தத்தின் பின்னணியை தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தினுடைய மேல் பரப்பிலிருந்து ஒரு பெரும் கல்லை அல்லாஹ் போட்டான். அது 70 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுதுதான் அந்த நரகத்தினுடைய அடித்தளத்தை தொட்டிருக்கிறது. அந்த சப்தத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது 70 ஆண்டு காலம் அது கீழ் நோக்கி வந்து நரகத்தினுடைய அடித்தளத்தை தொட்டது அப்படின்னு சொன்னால் அந்த நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாவம் மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றால் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 வழிகளை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார். ஒன்று, மனிதன் செய்யக்கூடிய நற்செயல்கள் இருக்கிறது. ஒரு நல்ல செயல் ஒரு பாவத்தை அழித்துவிடும். தொழுகைக்காக வேண்டி நாம் வர்றோம், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். நாம் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப இலகுவானது, ரொம்ப சின்னது. சாதாரணமாக நடந்து வர்றோம் தொழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை தருகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அப்போ ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல செயல் என்ன செய்யுது? ஒரு பாவத்தை அழிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ நற்செயல்கள் பாவங்களை அழிக்கும். பாவங்களை அழிப்பதற்கு நற்செயல்களை அதிகமாக செய்யணும். இரண்டாவது, பாவ மன்னிப்பு தேடுவது கொண்டு பாவங்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, பாவங்கள் தான் மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த பாவத்தை விட்டு மனிதன் பாவ மன்னிப்பு தேடி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் பரிசுத்தமான மனிதன் எவனும் நரகத்திற்கு செல்ல மாட்டான், அந்த அடியான் சொர்க்கத்திற்கு செல்லுவான். நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அந்த நரகத்தில் பலவிதமான தண்டனைகள் உண்டு. அந்த தண்டனையை நாம் உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும்
சஹாபாக்களோடு இருக்கின்ற தருணத்தில் கேட்பார்கள், நீங்கள் ஏதாவது கனவு கண்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சஹாபாக்கள் தான் கண்ட கனவை சொல்வார்கள். அந்த கனவிற்கான விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வது வழமையான விஷயம். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகை முடிந்தபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவை சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. அன்பானவர்களை, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் கனவு காணுகிறோம், நபிமார்களும் கனவு கண்டார்கள். நாம் காணுகின்ற கனவும் இறை தூதர்கள் காணுகின்ற கனவும் நிகரானதோ சரிசமமானதோ இல்லை. அவர்கள் காண்பது கனவாக இருந்தாலும் அது சத்தியமானது என்பதை நாம் முதல்ல விளங்கணும். பாங்கு சொல்லப்படுகிறதே, அது கனவின் மூலமாகத்தான் சொல்லப்பட்டது. பாங்கினுடைய அந்த வார்த்தைகள், அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது கனவின் மூலமாக காட்டப்பட்ட ஒன்று. ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுக்கிறோமே, ஆடு மாடு ஒட்டகம் என்று, அந்த குர்பானியினுடைய பின்னணியில் கனவுதான் மூலதனமாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக சொன்னான், தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மாயிலை தன்னுடைய கரத்தால் தாங்களே அறுக்க வேண்டும் என்பது கனவின் மூலமாக சொன்ன உத்தரவு. கனவுதானே என்று உதாசீனப்படுத்தக்கூடாது. காரணம், கனவு கண்டது இறை தூதர்கள். அப்ப நாம கனவு காண்பது என்பது அது வேறு விதமானது. இறை தூதர்கள் காணுகின்ற கனவு என்பது அது முதல் தரத்தில் உள்ளது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவை சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. நான் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 2 மனிதர்கள் கனவில் வந்தார்கள். அவர்கள் என்னை எழுப்பி தன்னோடு வாருங்கள் என்று என்னை அழைத்து சென்றார்கள். நான் அந்த 2 நபரோடு நான் சென்றேன். நான் சென்றபோது ஒரு மனிதர் அங்கே மல்லாக்க படுத்து கொண்டிருக்கிறார். மறுமையினுடைய விஷயங்களை, மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு கனவின் மூலமாக எடுத்து சொல்கிறார். ஒரு மனிதன் மல்லாக்க படுத்து கிடக்கிறான். அவனுக்கு அருகில் இன்னொரு மனிதன் பெரிய கல்லை வைத்து கொண்டு நிற்கிறான். அந்த கல்லால் மல்லாக்க படுத்து கிடக்கக்கூடிய மனிதனுடைய தலையில் வேகமாக போடுகிறான். தலை அப்படியே சிதறுகிறது. கல் தலையில் பட்ட வேகத்தில் கொஞ்சம் தூரம் உருண்டோடுது. மீண்டும் அதே கல் திரும்ப வருது. திரும்ப வருவதற்குள் அவனுடைய தலை பழையபடி சீராகி விடுகிறது. மீண்டும் அந்த மனிதன் அந்த கல்லை அவனுடைய தலையில் போடுகிறான். இதுபோல அவனுக்கு தொடர்படியாக தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்னும் அந்த 2 நபர்களோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. ஒரு மனிதன் ஒரு கணித்த நிலையில் படுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தலை மாட்டில் இரும்பு கொக்கியோடு ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் ஒரு கழித்து படுத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய ஒரு பகுதிக்கு, ஒரு முகப்பகுதிக்கு வந்து அவனுடைய முகவாயை அந்த கொக்கியால் பிடித்து இழுக்குகிறார். எதுவரைக்கும்? பிடரி வரைக்கும் அந்த கொக்கியால் இழுக்கிறார். அதுபோல அவருடைய கண்ணையும் மூக்கு துவாரத்தையும் அந்த கொக்கியால் பிடித்து பிடரி வரைக்கும் இழுக்கிறார். எவ்வளவு கொடுமையானது! இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். மீண்டும் அந்த சேதப்படுத்தப்பட்ட அந்த இடங்கள் பழையபடி அது சீராகுவதும், மீண்டும் அந்த மனிதர் அதுபோல கஷ்டத்தை கொடுப்பதும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த 2 நபர்களிடத்தில் கேட்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், இப்படியெல்லாம் வேதனை செய்யப்படுகிறார்களே, ஏன் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கேட்கப்பட்ட போது அந்த இருவரும் சொன்னார்கள், கொஞ்சம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தூரம் போனாங்க. அங்கே ஒரு பெரிய பொந்து, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அடுப்பை போல இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பானையை போல. கீழ்ப்பகுதி கொஞ்சம் விசாலமாக இருக்கும், மேல் பகுதி
கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும். அங்கிருந்து மனிதர்களுடைய சப்தம் ஓலமிடுவது, அலறக்கூடிய சப்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் எட்டி பார்த்தேன், அங்கே மனிதர்கள் ஆணும் பெண்ணுமாக நிர்வாணமாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடித்தளத்திலிருந்து நெருப்பு மேல் நோக்கி வருகிறது. அது மேல் நோக்கி வருகின்ற போது அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் அந்த மனிதர்கள் சப்தம் இடுகிறார்கள். இப்படி ஒரு காட்சியை நான் கண்டேன் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றார். அந்த இருவரிடத்தில் கேட்டார்கள், ஏன் இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், இவர்கள் யார்? நபியிடத்தில் அந்த 2 பேரும் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க போங்க, ஒரு ஆறு, அந்த ஆற்று நீர்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சிகப்பு நிறத்தில் இரத்த கலரில் இருக்குது. அதற்குள் மனிதன் நீந்தி கொண்டிருக்கிறான். கரையோரத்தில் கற்கள் நிரம்ப வைத்துக் கொண்ட நிலையில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். நீந்துகின்ற மனிதன் கரையேறுவதற்காக ஒதுங்கும் நேரத்தில் இந்த மனிதர் கற்களை எடுக்கிறார். அந்த மனிதன் வாயை திறக்கிறான், கற்களை எடுத்து வாயில் போடுகிறார். அந்த மனிதன் மீண்டும் தண்ணிக்குள் செல்கிறான். மீண்டும் அவன் கரை ஓரம் வருகிறான். மீண்டும் இந்த மனிதர் கற்களை எடுத்து வாயில் போடுகிறார். இப்படியே அது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. ஒரு விகாரமான அசிங்கமான தோற்றத்தில் ஒரு மனிதரை நபிகளார் பார்க்கிறார்கள். அந்த மனிதர் தனக்கு அருகில் ஒரு நெருப்பை மூட்டிக்கொண்டு அதை சுற்றி அந்த மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த இருவரிடத்திலே, தன்னோடு வந்த இருவரிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளுக்குண்டான அனைத்திற்கான விளக்கத்தை கேட்டபோது அந்த இருவரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னார்கள். ஒரு மனிதன் மல்லாக்க படுத்து கொண்டிருக்க பெரிய கற்களால் தலையில் போடப்பட்டு தலை நசுங்கப்படுகிறது. அந்த கல் ஓடுகிறது, மீண்டும் அதன் பக்கம் திரும்ப வருகிறது, அதற்குள் அவனுடைய தலை சரியாக விடுகிறது. இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தப்படுகிறானே, அவன் ஏன் வேதனை செய்யப்படுகிறான் என்று சொன்னால், குர்ஆனை மனனம் செய்தான். மனனம் செய்த மனிதன் அதை மறந்துவிட்டான். இரண்டாவது அவனுக்குண்டான காரணம், தொழுகையினுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருந்து அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், குர்ஆனில் எத்தனை சூறாக்களை நாம் சின்ன வயசில் மனப்பாடம் செஞ்சிருப்போம், அல்லது ஆர்வத்தில் ஆசையில் மனனம் செய்திருப்போம். அதை நாம் மறந்திருக்கிறோமே, அதை நினைத்து நாம் கவலைப்பட்டது உண்டா? ஃபஜ்ர் தானே, எழும்போது தொழலாம், லுஹரோடு தொழலாம், நேரம் கிடைக்கும்போது தொழலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழுகையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று வாங்கின் மூலமாக அழைப்பு கொடுத்த பின்பும் எனக்கு தொழுகையை விட தூக்கம்தான் மேலானது என்று முடிவு செய்து மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கிறானே. அன்பானவர்களே, நாம் யோசிக்கணும். நாளை மறுமை நாளில் அந்த மனிதனுக்குண்டான தண்டனை தான் அது. அதுபோல ஒரு மனிதன் ஒரு கழித்து படுத்து கொண்டிருக்கிறான். அவனை இரும்பு கொக்கியால் முகத்தை பிடித்து பிடரி வரை இழுக்கப்படுவதும், அவனுடைய கண்களையும் மூக்கு துவாரத்தையும் பிடரி வரை இழுக்கப்படுவதும், இப்படியெல்லாம் தண்டனை அளிக்கப்படுகிறானே. அது ஏன் தெரியுமா? விடிகாலையில் அவன் எழுந்த உடனே ஒரு பொய்யை பேசுகிறான். ஒரு பொய்யை பேசுகிறான். அதை கேட்டவன் உண்மை என நம்பி அதை 4 பேருக்கு சொல்றான். இப்படியே உலகம் முழுவதும் அது பரவி கொண்டிருப்பதற்கு இவன் காரணமாக இருக்கிறான். அதனால் இந்த தண்டனை என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, உலகம் முழுவதும் எப்படி ஒரு பொய் பரவும் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு செய்தி, அது உண்மையா பொய்யா எதையுமே யோசிக்கிறது இல்லை, ஃபார்வேர்டு பண்ணுறோம். அது உலகம் முழுவதும் சென்றடைகிறது. ஆனால் அது ஒருவேளை பொய்யாக இருந்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். மூன்றாவது, ஒரு மனிதன் அடுப்பு போன்ற ஒரு பொந்திற்குள் நிர்வாணமான நிலையிலே கடுமையான நெருப்பின் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அலறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நபிகளார் கண்டார்களே, ஆணும் பெண்ணுமாக.
ஆண்களும் பெண்களும் சப்தமிடக்கூடிய காட்சிகளை கண்டார்களே, அவர்கள் யார்? அந்த 2 நபர்களும் நபிக்கு சொன்னார்கள், அவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் விபச்சாரம் செய்தவர்கள், விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களுக்குமான தண்டனை அது என்பதாக சொன்னார்கள். அதுபோல ஒரு ஆற்றிற்குள் நீச்சலடித்தவனாக கரையேற முடியாமல் கற்களை வாயில் கவ்விக்கொண்டு மீண்டும் மீண்டும் தண்ணீருக்குள் நீந்தி சென்று கொண்டிருக்கிறானே, அந்த அடியான் யார் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வாழும் காலத்தில் வட்டியை வாங்கி தின்றவன் என்பதாக நபிக்கு அந்த 2 நபர்களும் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோல ஒரு மனிதன் நெருப்பை அங்கே வைத்து கொண்டு அந்த நெருப்பை சுற்றி வந்து கொண்டிருக்கிறானே, கோர முகத்தோடு கோர உடல் அமைப்போடு, அவர் யார் என்பதை பற்றி அந்த 2 நபர்களும் நபிக்கு சொல்லும்போது, அவர்தான் நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் என்பதாக அந்த 2 நபர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். நரகத்தினுடைய காவலாளி அவர் கூட அழகானவராக இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலங்கோலமாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நரகத்தில் எங்கு பார்த்தாலும் அழகு என்பது இருக்காது, ஆனந்தம் என்பது இருக்காது, மகிழ்ச்சி என்பது இருக்காது. நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை எது என்பதை நாம் தெரிந்து கொண்டால், நரகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் நபியின் மீது ரொம்ப பாசம். எந்த அளவுக்கு பாசம் அப்படின்னு சொன்னால், தான் பெற்றெடுத்த பிள்ளையை விட நபியின் மீது அதிகமாக பாசம் வச்சவங்க. தான் இருக்கின்ற ஒரு விரிப்பில் தன்னுடைய மகன் இருந்தார் அப்படின்னு சொன்னால் கோபப்படக்கூடிய அபு தாலிப் அவர்கள் தன்னுடைய தம்பி இறந்துட்டாரு, தம்பி மகன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கின்ற இருப்பில் அந்த விரிப்பில் வந்து அமர்ந்தால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. பல கட்டங்களில் எதிரியிடமிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கும் அரணாக இருந்தவர்கள் அபு தாலிப் அவர்கள். அவர்கள் மரணமடையக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய அருமை பெரிய தந்தையே, நீங்கள் முஸ்லீமாக இருங்க, நீங்கள் கலிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அபு தாலிப் சொன்னாங்க, குறைஷிகள், மக்கத்து குறைஷிகள் நான் மரண வேதனை தாங்க முடியாமல் முஸ்லீமாகிவிட்டேன் என்று என்னை ஏளனமாக பேசுவார்களே என்று நான் நினைக்காமல் இருந்தால் நான் முஸ்லீமாக இருப்பேன். ஆனால் நான் இப்போ முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்னை ஏளனமாக பேசுவார்களே என்று அவர்கள் சொல்லியே கலிமா சொல்லாமலே மரணத்தை தழுவினார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பல வகையிலும் உதவியாக இருந்த உங்களுடைய பெரிய தந்தைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்தேன். அந்த அபு தாலிப் என்னுடைய பெரிய தந்தை அவர்கள் நரக நெருப்பினுடைய ஆழத்தில் இருந்தார். நான் அவரை நரகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக்கி கரை வரைக்கும் நான் கொண்டு வந்து விட்டுவிட்டேன். கரை என்று சொன்னால் அவருடைய கால் பாதங்கள் மட்டும் நெருப்பில் இருக்கும், மற்ற இடங்கள் நெருப்பில் இருக்காது. அப்போ உடல் முழுவதும் நெருப்பில் கிடந்தவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க? கரை பகுதியில் கால் மட்டும்தான் நெருப்பில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கால் நெருப்பினுடைய உஷ்ணத்தின் காரணமாக அவர்களுடைய மூளை கொதித்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். இதுதான் நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்பானவர்களை நாம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கிறானே, அந்த நரகத்தை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும், இஸ்திக்பார் செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், நற்காரியங்கள் செய்யணும்.
அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது புரண்டு மன்றாடியாவது நாம் என்ன செய்யணும்? நரக விடுதலையை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ளணும். நரக விடுதலையை பெறுவதற்கு எல்லா நாளும் சிறந்த நாளாக இருந்தாலும் ஆகச் சிறந்த நாளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய 3வது 10 நாட்களை வைத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி தருவானாக. சொர்க்கத்திற்கு என்னென்ன அமல்கள் எல்லாம் மனிதனை கொண்டு சேர்க்குமோ அப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. நரகத்தின் பக்கம் என்னென்ன அமல்கள் செயல்பாடுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமோ அனைத்து ஷர்ரிலிருந்தும் தீங்கிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம்முடைய சந்ததிகள் இன்னும் அனைவர்களும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக துனியாவில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவதோடு முஸ்லிம்கள் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ பலகீனப்படுத்தப்படுகிறார்களோ பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே கொடுத்து அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.